நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பூட்ஸ்ட்ராப்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பூட்ஸ்ட்ராப்ன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. இது வந்து எதுக்கோசரம் யூஸ் பண்ணுவாங்கன்னா வெப் அப்ளிகேஷனோட இது வந்து என்னென்னா மொபைல் ரெஸ்பான்சிவ்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா மொபைல் ரெஸ்பான்சிவ், அதாவது நம்ம மொபைலுக்கு, டேபுக்கு, அதுக்கடுத்து டெஸ்க்டாப்புக்கு ஏற்ற போல் வியூஸ் வந்து மாற்றுறதுக்கோசரம், அந்த ஸ்க்ரீனோட வியூஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கோசரம் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரெஸ்பான்சிவ்னு சொல்லுவாங்க. இது வந்து பூட்ஸ்ட்ராப் 5 இருக்குது. அதே போல் நியூ வெர்ஷன் வந்து பூட்ஸ்ட்ராப் 5 இருக்குது. வாங்க பார்க்கலாம். நம்ம 5 போய் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்கு ஃபார் த மொபைல் ரெஸ்பான்சிவ் தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து யூசர் நேமு, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் இன்புட் கொடுக்கக்குள்ள அந்த சைஸ் எவ்வளோ இருக்கணும், அந்த இது எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து என்னென்னா நம்ம யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து ஒரு HTML CSS எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். இதுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். பூட்ஸ்ட்ராப் CSSன்னு இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும். அது வந்து ஸ்டைல் ஷீட்டுக்கு. அதுக்கடுத்து ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இந்த min.js இது எடுத்துக்கிட்டிங்கன்னா மொபைலில் வந்து வியூ ஆகிறதுக்கோசரம் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து காலம் வைஸில் எழுதியிருக்காங்க. இந்த கோடை டிவ் வந்து பிரிச்சுக்கிறாங்க. டிவ் கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே காலமாக பிரிச்சிருக்காங்க. எஸ்எம்னா ஸ்மால், ஸ்மாலு. இது வந்து இது போல் தான் எழுதுவாங்க. டிவ்ன்றது என்னென்னா பாதியாக வந்து ஒரு வெப்பேஜை வந்து பிரிக்கிறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறது. டிவ் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் வெப்பேஜில் வந்து இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் சின்னதாக இருக்குதுன்னா இந்த இடத்துல வந்து எப்படி வந்து நம்ம எழுதுவோம் இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே எழுத தேவையில்ல. சோர்ஸ் கோடு இருக்கும். அந்த சோர்ஸோட நம்பர் மொபைலுக்கு ஏற்றா போல் ரெஸ்பான்சிவ் மாத்திரா போல் இருக்கிற இதை வந்து நம்ம வந்து இது பண்ணிப்போம். இது போல் நிறையா இது இருக்கும். கண்டெய்னருக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கண்டெய்னர் இப்படி வரணும், நம்ம வெப்பேஜில் வந்து இந்த டிசைன் வரணும், அப்போனா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதை வந்து அதுக்கு நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த சோர்ஸ் கோடை நம்ம எடுத்துக்கலாம். அதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. கண்டெய்னருக்கு இது போல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது கண்டெய்னர் ஃப்ளூட்ன்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம். இந்த டேகை இந்த டியூவில் இருக்கிறத நீங்கள் வந்து உங்கள் வெப்பேஜில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இது இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த min.cssன்றதை வந்து நீங்கள் டவுன்லோட் இன்ஸ்டால் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து உங்கள் வெப்பேஜில் வச்சிடணும். ஆக min.js வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த மொபைல் ரெஸ்பான்சிவ் வந்து உங்களுக்கு கிடைக்குமே. இதை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு தான் வந்து இந்த பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கண்டெய்னர் ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கிட்டேன். இது போல் வரணுன்னா உங்கள் வெப்பேஜில் இது போல் டிசைனில் வந்து உங்கள் இமேஜை இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி தான் வைக்கணும். இதை வந்து இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா இது போல் இமேஜ் இது போல் கண்டெய்னர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இது போல் கிடைக்கணுன்னா இந்த கீழே இருக்கிறத யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிட்டோட பேசிக்கு இப்படி தான் வந்து ஒரு கிரிட்டை வந்து பிரிக்கிறாங்க. இவங்க வந்து என்னென்னா 12 காலமாக வந்து பிரிக்கிறாங்க. 12 காலமாக எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ வந்து ஒன்று ஒன்றா பிரிச்சிங்கன்னா மொத்தம் 12 காலமாக வந்து ஒரு வெப்பேஜை வந்து பிரிக்கலாம். 1 பிரிக்கலாம். அதுக்கடுத்து 4 பிரிக்கலாம். அதுக்கடுத்தது 4 8 பிரிக்கலாம். அதுக்கடுத்து 6 பிரிக்கலாம். உங்கள் வெப்பேஜை வந்து இப்படிலாம் பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதோட கோடை வந்து இது போல் தான் எழுதணும். இப்போ வந்து என்னென்னா எஸ்எம்னா ஸ்மாலு, எம்டினா மீடியம், அதான் இதில் கொடுத்துருக்குறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரோனா
ரோனா நம்ம கிளாஸில் உட்கார்றோம்ல அந்த கிளாஸ்லேயே வச்சுக்கோங்க. நம்ம ஒரிஜினலாக வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் உட்கார்ற ரோனா வந்து பெஞ்ச் வைஸாக இருக்கும்ல, அதான் வந்து ரோ. இப்போ வந்து காலம்னா என்னென்னா, இப்போ வந்து எக்ஸாம்ஸ்லாம் வந்து உட்காருவாங்கல்ல, ஒரு காலம் 2 காலம் 3 காலம் சொல்லிட்டு, அதுதான் வந்து காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பண்ணிக்கணும். ஒரு ரோக்குள்ளே தான் வந்து காலம் இருக்கும். இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் வெப்பேஜில் வந்து இன்செர்ட் பண்ணிங்கன்னா இது இந்த ஸ்க்ரீன் வந்து வரும். உங்களுக்கு எது போல் தேவையோ அது போல். இப்போ வந்து 3x3ன்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்கோம். இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி இருக்கும், ரெஸ்பான்சிவ் எப்படி இருக்கும், அப்படி மொபைல் ரெஸ்பான்சிவ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். காலமாக பிரிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்துடும். காலமாக பிரிக்கிறது ரோனா, இப்போ ரோ வைஸில் 4:8னா 4:8 அப்படின்னு சொல்லிட்டு ரோ வந்து பிரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இது பண்ண போகிறீங்களே, அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.